வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கும் பிரபல ரவுடி ஸ்ரீதரின் மனைவி சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், பிரபல ரவுடி ஸ்ரீதரின் மனைவி குமாரி பிடிபட்டது எப்படி? துபாயில் இருந்து இன்று சென்னை திரும்பிய போது அமலாக்க பிரிவினர் குமாரியை தற்பொழுது பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்னும் கைது செய்யவில்லை. ஏன் குமாரியை விசாரிக்க வேண்டும் என்றால், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஸ்ரீதர் வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக தலைமறைவாக இருக்கிறார். அவர் மீது கொலை வழக்குகள், கொலை முயற்சி வழக்குகள், ஆள் கடத்தல், சொத்துக்களை பயங்கரமாக எழுதி வாங்குதல், இப்படி பல குற்றச்சாட்டுகள். அது மட்டுமல்லாது கருப்பு பணத்தை இந்தியாவிற்கு வரவழைத்து, அதாவது காஞ்சிபுரத்திற்கு வரவழைத்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டார் என்ற பிரிவிலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சென்னைக்கு திரும்பும் போது ஸ்ரீதரனுடைய மனைவி குமாரி அமலாக்க பிரிவால் பிடிக்கப்பட்டு தற்பொழுது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஸ்ரீதரனுடைய சொத்து மதிப்புகள் கிட்டத்தட்ட 150 கோடி இருக்கிறது. அந்த 150 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏற்கனவே முடக்கி இருக்கிறது. அந்த சொத்துக்களில் 80% அவரது மனைவி குமாரியின் பெயரில் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து வரும் ஸ்ரீதரனுடைய மனைவியை தொடர்ந்து அவர்கள் விசாரணைக்காக சம்மன் அனுப்பியதாகவும், ஆனால் இதுவரைக்கும் அவர் சம்மனை பெற்றுக்கொண்டு விசாரணைக்காக ஆஜராகாமல் இருந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு குமாரி தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், அவருடைய வாக்குமூலத்தை தொடர்ந்து பதிவு செய்து வருவதாகவும் மூத்த அமலாக்கத்துறை அதிகாரி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல தற்பொழுது வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்து வரும் ஸ்ரீதரை கைது செய்ய இன்டர்போல் உதவியை நாடி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிபிஐ மூலமாக, வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக தற்பொழுது கோப்புகள் நகர்த்தப்பட்டிருப்பதாகவும், வெளிநாடுகளில் அவர் வேறு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்றால் விமான நிலையத்தில் கைது செய்வதற்கான எச்சரிக்கையை கொடுப்பதற்கான பணிகள்லாம் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரியிடம் ஸ்ரீதரின் மனைவி குமாரி கைது செய்யப்படுவாரா என கேட்டோம். அப்போது அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது தலைமறைவாக இருந்தவர் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். எனவே தற்போதைக்கு கைது செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற தகவலை சொல்லி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் விசாரணைக்காக எப்போது அழைத்தாலும் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உறுதியும் அவர்கள் பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ரீதர் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த வேண்டியது இருக்கிறது. எனவே அவரை கைது செய்ய வேண்டியிருக்கிறது என்ற தகவலையும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ரீதர் மீது 5 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள், 4 ஆள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஸ்ரீதரை பிடிக்க வேண்டும், அதற்கு அவரது மனைவி உதவுவார் என்ற நம்பிக்கையில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணையை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். மகாலிங்கம், தற்போது ஸ்ரீதர் எந்த நாட்டில் பதுங்கியிருக்கிறார்? அவரது மனைவி குமாரி இது தொடர்பாக ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? தற்பொழுது துபாயில் தங்கியிருக்க கூடும் என்ற தகவல் தான் தற்பொழுது அமலாக்க பிரிவினருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் துபாயில் இருக்கிறாரா அல்லது சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் அவர் ஒரு இடத்தில் இருக்கிறாரா என்ற தகவலும் உறுதியாக சொல்ல முடியாது என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான நோக்கமாக அந்த விசாரணையில் இருந்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஸ்ரீதரனுடைய மனைவி குமாரியிடம் வாக்குமூலம் என்பது பெறப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ள வேண்டியது இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த போதிலும் கூட ஸ்ரீதர் தமிழகத்தில் பல காரியங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. காவல்துறை தரப்பிலும் இது சம்பந்தமான புகார்கள் வந்திருக்கின்றன. அண்மையில் ஸ்ரீதர் தொலைபேசி வாயிலாக காவல்துறை அதிகாரிகளை மிரட்டினார் என்ற தகவலும் வெளியானது. ஏன்னா இப்படி பல விஷயங்களையும் நாம் இதில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே ஸ்ரீதரை கைது செய்து, இன்டர்போல் உதவியோடு கைது செய்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது முடிவு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீதர் ஒருவேளை வெளிநாட்டில் இன்டர்போல் உதவியோடு எங்காவது கைது செய்யப்பட்டாலும் கூட தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்து இந்தியா அழைத்து வருவார்கள் என்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிலுவையில் இருக்கும் வழக்குகளை விசாரிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் கருப்பு பணத்தை உள்ளே கொண்டு வந்தார், பணப்பரிமாற்றத்தில் முறையீடு செய்தார் என்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்படி பல அம்சங்கள் நிலுவையில் இருக்கிறது. ஸ்ரீதர் தமிழகத்திற்கு கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டால் இன்னும் பல முக்கியமான வழக்குகளும் முக்கியமான திருப்பத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.